இன்னைக்கு நம்ம இந்தியா இந்த மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் தோல்வி அடையாம ஒரு மாதிரி மழை வந்து காப்பாத்தி ஆட்டம் டிரா ஆயிடுச்சுடா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் இப்போ சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சர்வதேச எல்லா ஃபார்மேட் டெஸ்ட் ஆட்டத்தில் இருந்தும் தான் ஓய்வு பெறதா அஸ்வின் உருக்கமான ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலிமா இப்போ சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இப்படி இருக்க விராட் கோலி கட்டிப்பிடிச்சு அஸ்வின் அவரை கட்டிப்பிடிச்சு அழுதுருக்காரு. அதே போல ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அஸ்வின் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை பெரிய விடையை இப்போ அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு காலையில் மேட்ச் ட்ரா ஆன உடனே அஸ்வின் விராட் கோலி இரண்டு பேருமே உட்காந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அஸ்வின் கண்ணீருடன் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. உடனே கோலி அஸ்வின் அவரை கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்து ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான தருணம் அந்த இடத்துல நடந்துச்சு. ஆனா அப்ப யாருக்கும் புரியல அஸ்வின் அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போறாரு அப்படின்னு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ரோஹித் சர்மா அஸ்வின் இரண்டு பேருமே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பிரஸ் மீட்டாளர்களை சந்திச்சிருந்தாங்க. அங்க பேசின அஸ்வின் தான் தற்போது டெஸ்ட் ஆட்டத்தில் இருந்து ஓய்வு பெறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அஸ்வின் அறிவிச்சிருந்தாரு. அதே போல் ரோஹித் சர்மா, விராட் கோலி, இன்னும் சக பிளேயர்கள், பிசிசிஐ, நம்ம MS தோனி, இப்படி எல்லாருக்குமே அஸ்வின் அவருடைய நன்றியை மிகப்பெரிய அளவில் தெரிவிச்சுக்கிட்டு டெஸ்ட் ஆட்டத்தில் இருந்து ஓய்வு பெறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த டெஸ்ட் ஆட்டம் ட்ரா ஆனதுல இருந்து அஸ்வின் அவர் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ அஸ்வின் அவர் சொன்ன இந்த தருணம் கேட்குற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் மன வருத்தத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு. ஏன்னா அட்லீஸ்ட் இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் இருக்கு, அதை முடிச்சுட்டுதாவது அஸ்வின் அவர் ஓய்வை அறிவிச்சுக்கலாம். ஆனால் இப்பவே அவர் ஓய்வை அறிவிச்சிட்டாரு. அந்த வகையில் அஸ்வின் ஓய்வு அறிவிச்சதுமே அவரை மைதானத்துக்கு உள்ள நடக்க விட்டு இரண்டு பக்கமும் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே நின்று அஸ்வின் அவருக்கு கடைசியாக ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரியான இந்த நிகழ்ச்சியான தருணத்தை இன்னைக்கு அஸ்வின் அவர் ஓய்வு அறிவிச்சதுமே நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுத்தாங்க. அந்த வகையில் அஸ்வின் இதுவரைக்கும் டெஸ்ட் ஆட்டங்களில் 107 ஆட்டங்கள் விளையாண்டிருக்காரு, 537 விக்கெட்டுகள் வீழ்த்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய செஞ்சுரி, நிறைய ஹாஃப் செஞ்சுரிகள் ஆயிடுச்சு, நிறைய வாட்டி பேட்டிங்லையும் நம்ம இந்திய அணியை காப்பாற்றிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கண்டிப்பாக அடுத்து நம்ம இந்தியாவுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு நிச்சயமாக சொல்லிட முடியாது. அப்படி கிடைச்சாலும் அது நம்ம தமிழக பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நம்ம இந்தியன் டீம் இழக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தமிழக பிளேயர் இப்போ இந்தியன் டீமில் இப்போ ரிட்டையர் ஆகியிருக்கிறது ஒட்டுமொத்த நம்ம தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு இது ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும். இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.